Welcome back to my channel, Logical Traders Third Eye. மார்க்கெட் மிராக்கிள் அப்டேஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அக்யூரசி அப்படிங்கிறது எவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பவர்ஃபுல் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் தெரியும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பிட்காயின் கிராஷ் கண்டுபிடிச்சோம். ஸோ ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். என்ன அப்டேட் அப்படின்னா வந்து கரெக்டாக இது வந்து மண்டே, ஓகேவா? மண்டே அப்படின்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு, இங்கே தெரியுதுங்களா? டிசம்பர் 1 மண்டே நான் கொடுத்துருந்தேன். இதனுடைய வாட்ஸ்அப்பு பிட்காயின் மேஜர் சப்போர்ட் 86189 ஒன்லி பிலோ திஸ் பேனிக். இந்த நம்பருக்கு கீழே வந்து பேனிக் அப்படிங்கிற காஷன் சிம்பிள் வந்து கொடுத்துருந்தேன் ஆன் டிசம்பர் 1. ஸோ அந்த சார்ட்டை போய் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இதான் வந்து பிட்காயினுடைய சார்ட்டு. அந்த டைம் எக்ஸாக்டா 17:27. ஸோ நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. இதுதான் நான் கொடுத்த லெவல். ஸோ இம்மீடியட்டா நான் இங்கே இருக்கும்போது கொடுத்தேன். இம்மீடியட்டா கிராஸ் ஆகி எக்ஸாக்டா கீழே வந்து ஆல்மோஸ்ட் 300 பிப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு இதுதான் வந்து 300 பிப்பு. ஸோ இங்கே வரும்போதே வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஐ மீன் ட்ரையல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். இது வந்து கூகுள் மேப்புடைய கேண்டில். ஸோ க்ரீன் கேண்டிலையும் ரெட்டாக தான் காட்டும். பாருங்கள், நான் வந்து இந்த கூகுள் மேப்பை நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணால் இங்கே தெரியுதா க்ரீன் கேண்டில். ஸோ அதேவே நான் ஆன் பண்ணினேன் அப்படின்னா இது ஒரு ரெட்டாக தான் தெரியும். ஸோ இது மூலமாக ட்ரைலிங் வந்து பர்ஃபெக்டாக கீழே வரைக்கும் பண்ணலாம். ஸோ கூகுள் மேப் இல்லாதவங்க ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. ஒரு 2 கேண்டில் 3 கேண்டிலுக்கு ட்ரைலிங் பண்ண வேண்டியதான் சிம்பிளாக. ஸோ ட்ரையல் பண்ணி இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1300 பிப் அப்படிங்கிறது வந்துச்சு. 1300 பிப்பும் புக் பண்ணியிருக்க முடியாது, ஓகேவா? ஸோ ட்ரைலிங் பொறுத்த வரைக்கும் 1300 வருதுன்னா ஒரு 1000 பிப் ஒரு 700 பிப் ஈஸியாக வந்து புக் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து கொடுத்த அப்டேட், ஓகேவா? இப்போ அடுத்தது இது பர்ஃபெக்டாக நம்ம டைமிங் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியணும். பிட்காயின் இப்போ ஆல்மோஸ்ட் 93,500 அப்படி இருக்கா? ஸோ இந்த 93,500 நான் சார்ட்டுக்கு போயிடுறேன். பிட்காயின் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 93,500. எவ்வளோ பெரிய ரேலி இல்லையா? சரி, இந்த ரேலியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்துடலாமா? வா, பயங்கரமான ரேலி இல்லையா? ஸோ இந்த ரேலியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எக்ஸாக்டா நம்மளுடைய லெவல் தான் வந்து இதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் தி ரேலி. இது வந்து டிசம்பர் 2 அப்படிங்கிறது இனிஷியேட் ஆயிருக்கு. இதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் உடைய கோர். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ரெக்டாங்கிள் பேட்டர்ன், பாக்ஸ் பேட்டர்ன், கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மட்டும் கிடையாது. அதை தாண்டி ஹேஸ் பொட்டன்ஷியல், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிட்காயினில் நடந்தது. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் ஆல் யூசருக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா வந்து ப்ரீமியம் வந்து ரொம்ப மெல்ட் ஆயிரும், மார்க்கெட் மேலே தான் போகும், பட் ஆப்ஷன்ஸ் அவ்வளோவா போகாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். கொடுத்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10:21, ஓகேவா? கரெக்டாக 10:21 ஆப்ஷன்ஸ் ஐ மீன் ப்ரைஸ் வந்து மேலே தான் போச்சு. ஸோ அதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்க, இங்கே வந்து 10:21 இருக்குது, ஓகேவா? ஸோ அதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நான் வந்து நிஃப்டி அப்படின்னு வைக்கிறேன். இது வந்து நிஃப்டியோடைய சார்ட்டு. இன்னைக்கு இதான் வந்து 10:21 இங்கே தான் வந்து நான் கொடுத்தது. ஸோ மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் அப்படின்னு கொடுத்துருது. ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 47 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு. பட் ப்ரீமியம் வந்து சுத்தமாக ஏறவே இல்லை. ஜஸ்ட் இந்த 47 பாயிண்ட்டுக்கு ப்ரீமியம் ஏறினது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10% அப்படிங்கிற மாதிரி தான் ஏறிச்சு. ஸோ இதுதான் வந்து தீட்டா எஃபெக்ட் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த தீட்டா எஃபெக்டை வந்து முன்னாலேயே வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும். இது ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து 10:21 இங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், கால் ஆப்ஷன் வந்து
ஓடிஎம் ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனும் 42% கெயினில் இருக்குது தெரியுதா. ஸோ இதுதான் வந்து தீட்டாவுடைய எஃபெக்ட். நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஓடிஎம் ஆப்ஷன் எல்லாம் பர்சன்டேஜ் வந்து எங்கேயோ பயங்கரமாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி தீட்டா எஃபெக்ட் இருக்கிறனால எல்லாமே எரோட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக இந்த ஆப்ஷன் எல்லாம் ப்ளஸில் இருந்ததோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து தீட்டா எஃபெக்ட். ஒன்ஸ் இந்த தீட்டா எஃபெக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே காமா எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரணும். ஸோ அந்த காமா எஃபெக்ட் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சோமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். காமா எஃபெக்ட் எக்ஸாக்டா இது டைமிங் இருக்கு தெரியுதுங்களா. 2:00 அப்படின்னு இருக்கும். எக்ஸாக்டா 2:00 வந்து நம்மளுடைய கவுண்ட் டவுன் அப்படிங்கிறது வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ இந்த கவுண்ட் டவுன் நம்ம போட்டும்போது காமா எஃபெக்ட்டுக்கு ரெடியாக இருக்கலாம். மார்க்கெட் வந்து சம்திங் கோயிங் டு ஹேப்பன் பிக் அப்படிங்கிறது தான் ரீசன். ஸோ இந்த டைரக்ஷன் கண்டுபிடிக்க முடியலன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டைரக்ஷன் தெரியலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிள். டைம் 2:00 அதே 2:00 நம்ம போகிறோம். 2:00 கேண்டில் எதுன்னு பார்க்குறோம். இதுதான் 2:00 கேண்டில். இந்த கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறோம். ஹைக்கு மேலே பை பண்ணுறோம், லோக்கு கீழே செல் பண்ணுறோம். அவ்வளோதான். ஹைக்கு மேலே வாங்கலாம், லோக்கு கீழே செல் பண்ணலாம். ரிஸ்க்கு ஜஸ்ட்டு ஆப்ஷனில் ஒரு 5% அப்படிங்கிற மாதிரி வரும். ஆல்மோஸ்ட் 50% அப்படிங்கிறது வந்து ஈஸியாக நம்மளால் எடுத்துக்க முடியும். இந்த 50%க்கு நமக்கு ட்ரைலிங் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரொம்ப எப்போவுமே வந்து ரொம்ப எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுடைய ரிஸ்க் எவ்வளோ. இப்போ நான் என்னுடைய ரிஸ்க் ₹1 அப்படின்னா அந்த ₹1க்கு என்னால் ₹2 எடுக்க முடியுதான்னு பாருங்கள். தட் இஸ் மோர் தென் இனஃப். அதுக்கப்புறமா நம்ம ட்ரைலிங் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த வீக்குக்கு வந்து நான் கொடுத்துருந்த விஷயம். நெக்ஸ்ட் கம்மிங் டு தி பாயிண்ட். இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஏரியாவில் இருக்குது. அதுவும் வந்து நிஃப்டி. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 26,000 அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜர் ஒரு பிவோட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இங்கிருந்து தான் வந்து 26,000 இருந்து தான் வந்து அது மேலே போகிறதோ கீழே வருதோ அப்படிங்கிறது வந்து முடிவு பண்ணணும். ஸோ இந்த 26,000 நார்மலாக நான் வந்து என்னுடைய இன்டெப்த் டெக்னிக்கலாக நான் சொல்லலை. நார்மலான டெக்னிக்கல் வியூவில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எங்கே வந்து வால்யூம் ஜென்ரேட் ஆகுதோ, கால் சைடில் ஜென்ரேட் ஆகுதோ, புட் சைடில் ஜென்ரேட் ஆகுதோ அந்த சைட் போவாங்க. நிஃப்டிலேயே கூட எங்கே வால்யூம் ஜென்ரேட் ஆகுது, மேலே போகும்போது வால்யூம் ஜென்ரேட் ஆகுதா, கீழே போகும்போது வால்யூம் ஜென்ரேட் ஆகுதா அப்படின்னு பார்த்து போகலாம். இப்போ இந்த மாதிரி மேலே போகுதா கீழே வருதா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அந்த பிவோட் தேவை. சும்மா ரேண்டமாக ஒரு இடத்துல போய் வால்யூம் வந்துருச்சு மேலே போகும், வால்யூம் வந்துருச்சு கீழே போகும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ஒரு நாலேஜ் ஷேரிங்காக நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இதுதான் 26,000 தான் வந்து அதோடைய பிவோட் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சனால 26,000 வால்யூம் வந்தால் தான் மேலே, வால்யூம் ஐ மீன் செல்லிங் சைடில் வால்யூம் வந்தால் கீழே அப்படிங்கிறது தான் வந்து ஃபேக்ட். ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நாலேஜ் ஃபார் நாலேஜ் சீக்கர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.